லார்ட் ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 16 முதல் 20 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 16வது அதிகாரத்திலே தீமோத்தேயு எனப்பட்ட சீஷனை பார்க்கிறோம். அவனுடைய தாய் விசுவாசமுள்ள ஒரு யூத ஸ்திரீ என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தகப்பனோ கிரேக்கன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தீமோத்தேயுவை விருத்த சேதனம் பண்ணி தன்னோடு பவுல் அப்போஸ்தலர் ஊழியத்திலே இணைத்து கொள்ளுகிறார். பவுல் கண்ட தரிசனத்திலே மக்கேதோனியா என்ற மனிதன் வந்தபடியினால் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டபடியினாலே அந்த தேசத்திற்கு கர்த்தர் அனுப்புகிறார் என்று சொல்லி அங்கே போய் பிரசங்கிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் செய்த காரியங்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. பிலிப்பியிலே லீதியாள் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஸ்திரீ மனம் திரும்புவதை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஸ்திரீ தியாத்திராவிராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளுமாய் தேவனை வணங்குகிறவளுமாய் இருந்தாள் என்று சொல்லி அந்த ஸ்திரீ கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த பவுல் அப்போஸ்தலர் அங்கே கூட இருந்து கர்த்தருடைய வேதத்தை போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலர் சீலாவோடு அவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு பெண், அவள் குடி சொல்லுகிற ஆவியை உடையவளாகிய பெண், அந்த பவுல் அப்போஸ்தலரை பார்த்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டு சொன்ன பொழுது அது பொல்லாத பிசாசு என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் அறிந்தவராய் விட்டு புறப்பட்டு போ என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிட்ட பொழுது அந்த ஆவி புறப்பட்டு போயிற்று. அப்பொழுது அந்த எஜமானர்கள் தங்களுக்கு ஆதாயம் கெட்டு போயிற்று என்று சொல்லி அறிந்து அவர்களை பிடித்து பவுல் அப்போஸ்தலரையும் சீலாவையும் அங்கே அந்த அதிகாரிடத்திலே ஒப்புவித்து அவர்கள் பட்டணத்தில் கலகம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அநேக அடிகள் கொடுக்கப்பட்டு நடுராத்திரியிலே அவர்கள் தேவனை ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அங்கே அசைவு ஏற்பட்டது, பூமி அதிர்வு ஏற்பட்டது, சிறைச்சாலை கதவுகளெல்லாம் திறந்து விட்டது. சிறைச்சாலைக்காரன் தன்னை தற்கொலை செய்ய போகும்போது அங்கே தீங்கு செய்யாது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தடுக்கப்பட்டு அவன் விசுவாசம் உள்ளவனாகி அப்போஸ்தலர் கால்களில் விழுந்து ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது நீயும் உன் வீட்டாரும் விசுவாசிங்கள், அப்பொழுது அவர் ஆண்டவராகிய தேவன் ரட்சிப்பார் என்று சொல்லி அந்த வீட்டார் அனைவரையும் ரட்சிப்பார் என்று சொல்லி அவர் ஞானம் கொடுத்து அப்படியே ஒரு மனம் திரும்புதல் அங்கே உண்டாகிறதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. 17வது அதிகாரத்திலே தொடர்ந்து இந்த அப்போஸ்தலர்கள் போய் தெசலோனிக்காவில், பெரேயாவில், அத்தேனா பட்டணத்திலே போதிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 18வது அதிகாரத்தில் கொரிந்து பட்டணத்திலே பிரிஸ்கல் ஆக்கிலா அப்போஸ்தலா அவர்களையும் அழைத்து கொண்டு ஆண்டவரது ஊழியத்தை நிறைவேற்றுகிறதை குறித்து பார்க்கிறோம். 19வது அதிகாரத்தில் பெபேசு பட்டணத்தில் போய் ஞானம் கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை பவுல் அப்போஸ்தலர் நிறைவேற்றுகிறார். 20வது அதிகாரத்திலே மக்கேதோனியா கிரேக்கு தேசங்கள் வழியாக கடந்து துரோவாவிலே மரித்த ஐத்துகு என்ற வாலிபனை எழுப்பி விடுகிறதை, உயிரோடு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை அங்கே பவுல் அப்போஸ்தலர் செய்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதே சர்வவல்லவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, அவருடைய மகிமை தொடர்ந்து நம்மை நடத்துவதாக, அதிசயங்களை காண பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன்.